ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி திருக்கோவிலில் அதிகாரிகளை தெரிக்கவிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். அதி கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட நெல்லை பகுதி மக்களுக்கு முதல் கட்டமாக 6000 ரூபாய் நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியது. ஸ்ரீவைகுண்டம் கள்ளபிரான் சுவாமி திருக்கோவிலில் அதிகாரிகளை தெரிக்கவிட்ட மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கள்ளபிரான் கோவிலின் பின்பகுதியை ஏன் சுத்தமாக வைக்கவில்லை என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கண்டித்தார். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆய்வு செய்தார். அப்போது கள்ளபிரான் கோவிலுக்குள் மழைநீர் தேங்கி இருப்பதை பார்வையிட்டார். பின்னர் புரோகிதர்களிடமும் பொதுமக்களிடமும் குறைகளை கேட்டறிந்தார். பொதுமக்கள் கோவிலின் பின்புறம் அசுத்தமாக உள்ளதால் பெருமாளை ஊர்வலம் எடுத்து செல்வதில் சிரமம் ஏற்படுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து அறநிலையத்துறை அதிகாரிகளை மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடிந்து கொண்டார். பாருங்க, அவர் சொன்னது காதுல விழுந்ததா? என்ன சொன்னாருங்க? அவர் சொன்னதும் என்னங்க? சம்பளத்துக்காக சொன்னாரு. பிரம்மோற்சவத்துல பெருமாள் பின்னாடி வரும்போது அந்த இடத்துல வர்றதுக்கு கொஞ்சம் நம்மளே மிதிக்குமா? ரொம்ப நாகரிகமா சொல்றாரு. அவரு தம்பி சொல்றாரு ரொம்ப முக்கியம். நீங்க அதை ரொம்ப நல்லா புரிஞ்சுட்டு முதல்ல சொல்றீங்க. ரெண்டும் ஒண்ணுதான். பெருமாள் ஊர்வலம் வரும்போது அது வழியா வராரு. அந்த பப்ளிக் டாய்லெட்டா இருக்கக்கூடிய அந்த ரோட பின்புறமா இருக்கக்கூடிய அந்த விஷயத்த அந்த தெருவை சுத்தப்படுத்தி கொடுங்கன்னு கேட்கறாங்க. இந்த இடிச்சுட்டு மாத்தணுமா? ஒண்ணுமே இல்ல சார், கரையை மட்டும் கொஞ்சம் மேல அது வந்து நீங்க வந்து பாத்துக்கிடுங்க. நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்க. கோவில் இவங்களுக்கு 3000 நீங்க வந்து பாத்துக்கிட்டு ரேஷன் கடையில கொடுக்குற மாதிரி அளந்து பார்த்து கொடுக்கறவங்க நிறைய பைசா மீதி இருக்கும். நீங்க சம்பளம் கொடுக்க முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த மாதிரி தெருவை ரிப்பேர் பண்றதுக்குன்னா அவங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இருக்கு. நீங்க அதை பத்தி யோசிக்க நடந்துரும் இல்ல. நீங்க என்ன நீங்க கேட்கிற விதத்துல அவங்க சொல்லுவாங்க, நீங்களும் ரொம்ப பெருமையா CSR ஏற்பாடு பண்றீங்க. நோவே இருப்பா தம்பி, நீ உங்க போடாத. எங்க கொடுக்கணுமோ கொடுத்துக்க. இவங்க கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு சரி கட்டுக்கோ. நான் ரொம்ப கிண்டலும் கேலியமா பேசுறேன். லைட் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேற எதுவும் கேட்க. பெருமாள் ஊர்வலம் வரக்கூடிய அந்த பாதையை சரி பண்ணி கொடுக்கணும்னு அவங்களே கேட்குறாங்க. இவங்களும் அதே தான் சொல்றாங்க. அதே பாதை தான். நீங்களும் நல்ல புரியுது. குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோவிலில் மார்கழி மாத பௌர்ணமி திருவிளக்கு பூஜையை முன்னிட்டு காலை 6 மணிக்கு நடை திறக்கப்பட்டது. காலை 8 மணிக்கு காலசந்தி பூஜை நடைபெற்றது. நண்பகல் 12 மணிக்கு உச்சிக்கால பூஜை நடைபெற்றது. மாலை 5:30 மணிக்கு சாயரட்சை பூஜை நடைபெற்று இரவு 7:30 மணிக்கு 108 திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. பின்னர் மூலஸ்தான தீபாராதனை நடைபெற்றது. இதில் குலசேகரப்பட்டினம் சுற்றுவட்டார பெண்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதி கனமழை காரணமாக பாதிக்கப்பட்ட நெல்லை பகுதி மக்களுக்கு முதல் கட்டமாக 6000 ரூபாய் நிவாரண நிதிக்கான டோக்கன் வழங்கும் பணி தொடங்கியது. தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய 4 மாவட்டங்கள் டிசம்பர் 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் பெய்த கனமழையின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டன. பல பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கின. இதன் ஒரு பகுதியாக திருச்செந்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் கனமழை வெள்ளத்தால் ஆறுகள், ஏரிகள், குளங்கள் நிரம்பி வழிகின்றன. இதனைத் தொடர்ந்து அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், தேசிய பேரிடர் மீட்பு படையினர், ராணுவத்தினர், தன்னார்வலர்கள் மற்றும் தமிழ்நாடு அரசின் உயர் அதிகாரிகள் பல்வேறு தரப்பினர் தொடர் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். வெள்ள நீர் வடிய வடிய மின்சாரம், போக்குவரத்து உள்ளிட்ட சேவைகள் வழங்கப்பட்டு தற்போது இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இந்த கனமழை காரணமாக பொதுமக்கள் அதிக இழப்புகளை சந்திக்க நேர்ந்தது. இதனிடையே தமிழ்நாடு முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 6000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்திருந்தார். இந்த நிலையில் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் முதற்கட்டமாக
டோக்கன் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது.